பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு தமிழகம் என்றாலே வஞ்சிக்கிறது திமுக அரசுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? பார்த்தோம். வன்னியர் அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் நிவாரணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க அவங்க. கரெக்டா? விக்கிறாங்க. சொல்லுங்க. அவங்க சும்மா இருந்தாலே வைப்பாங்க சார். வைப்பாங்க. நீங்க அதுக்கு இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. இப்படி ஜாதி பார்த்து இந்த கவர்மெண்ட் பண்ணலன்ட்டு நான் உறுதியா நம்புறேன். வேணுக்குன்னு வன்னியர்களுக்கு இப்படி பண்ணணுன்றதுக்காக பண்ணல. ஆனா அவங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வடக்கு தமிழகனாலே உங்களுக்கு கசக்குது, வன்னியர் பாதிக்கப்பட்டதுனால தான் நீ இப்படி பண்றன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு உண்மை கூட சார். ஏன்னா இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ வந்து போய் எல்லாம் பார்த்தாங்க, கண்மொழி பார்த்தாங்க, எல்லாம் போட்டாங்க. இப்போ விழுப்புரம், திண்டிவனம் அங்கே பெருசாக வந்து எந்த ஒரு அமைச்சரும், முதல்வரும் சரி, உதயநிதியும் சரியும் போல. ஆக்சுவலாக வடக்கு தமிழகத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கில்லிக்கரையாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னப்பா நீ எந்த குற்றச்சாட்டை சொல்ற? அப்படியா அரசு ஜாதி பார்த்து பண்ணுது? நீ ஜாதி பார்த்து பண்ணல சார். அவங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து கொஞ்சம் கேஷ் பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போனா வந்து அது பெருசாக பூம் ஆகும். ஓகேங்களா? வடக்கு தமிழகத்தில் வந்து அங்கே கொலாஜாயம் இருக்கும். ஒரு 4-5 கேஸ்ட், ஒரு 4-5 சமூகம் இருக்கும். இங்கே வந்து 2 கேஸ்ட் தான். ஒன்று பாமக, இன்னொன்று வந்து தலித் சமூகத்தினர். அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து இது பெரிய குற்றச்சாட்டு தம்பி. ஆனா என்னாலையும் மறுக்க முடியல இதை சொல்றத.